ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். நேற்றே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்த்தோம். என்னென்னா, எங்கே பார்த்தாலும் எல்பிஜி சிலிண்டருடைய ப்ரைஸ் ஹைக்கும், எங்கே பார்த்தாலும் கடைகள் மூடப்படும், எல்பிஜி கமர்ஷியல் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு. இது தான் பார்த்துட்ருந்தோம். இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்றத சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்தியா டுடேயில் ஒரு ஆர்டிக்கலாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. வை த வார் இன் வெஸ்ட் ஏஷியா குட் அஃபெக்ட் யுவர் எல்பிஜி சிலிண்டர். இதான் அந்த ஆர்டிக்கலோட டைட்டில். இதில் அவங்க டீட்டெயிலான கொடுத்த ஒரு 3-4 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்கிறோம். ஏன்னா அங்கே யூஏக்கும் ஓமனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு டனல் மாதிரியான அந்த வர்த்தகம் நடக்கக்கூடிய ஹார்மோஸ் அப்படின்றத பிளாக் பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய 60-60% ஆஃப் எல்பிஜி இம்போர்ட்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரூட் சேனலை அந்த சி ரூட்டை பிளாக் பண்ணாவோ இம்பேக்ட் ஆனாவோ நம்மளுக்கு 60-65% சிலிண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சரி, இது இந்தியாவுக்கான மேட்ரா அப்படின்னு உலகம் பார்க்கும்போது உலக லெவலில் பார்த்திங்கன்னா நியர்லி 20% இம்பேக்ட் ஆயில் ட்ரேட் எல்லாமே இந்த ரூட்டில் தான் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. லார்ஜ் வால்யூம் ஆஃப் எல்பிஜி அண்ட் எல்என்பி மோஸ்ட் எல்பிஜி ஷிப்டு ஃப்ரம் இந்தியா ஃப்ரம் சவுதி அரேபியா, கத்தார் அண்ட் யூஏஇ பாஸ் த்ரூ திஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய 20%க்கான ரிப்போர்ட். இந்தியாவுக்கு 60-65%, வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 20% ஆஃப் எக்கானமி அதில் தான் நடந்துகிட்ருக்கு. இதனுடைய ஹீட்டை யார் ஃபீல் பண்ண போகிறாங்க, யார் பிஸ்னஸ் இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே 330 மில்லியன் எல்பிஜி ஹவுஸ் ஹோல்ட் கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ப்ரியாரிட்டி. ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் கமர்ஷியல் யூசர்ஸ் குட் ஃபேஸ் த ஷார்ட்டேஜ் ஃபர்ஸ்ட். அவங்களுக்கு தான் ஃபஸ்ட் இம்பேக்ட் வரும். கமர்ஷியல் எல்பிஜி ப்ரைஸ் ஹேவ் ஆல்ரெடி பின் ரீசன்ட் இன்க்ரீசஸ். ஏன் டொமஸ்டிக் கூட இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் இப்போதைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு. எனக்குலாம் ப்ரைவேட் சிலிண்டர் தான் இதனால நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஹவு லாங் கேன் இந்தியாஸ் எல்பிஜி ஸ்டாக்ஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன, எப்படி இந்த க்ரூட் ஆயிலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்னு எவ்வளோ நாளில் இது தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 2 to 3 வீக்ஸ் எல்பிஜி ஸ்டாக்ஸ் அவைலபிள் சொல்லியிருக்காங்க. இந்தியாஸ் டிபிக்கலி ஹோல்ட் 2 to 3 வீக்ஸ். அதுக்கு மேலே ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனுடைய லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஷார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேன் பி மேனேஜ்ட் பட் ப்ரொலாங்டு ஹார்மோஸ் கிரைசிஸ் குட் ரைஸ் த ப்ரைஸ் அண்ட் டைட்டன் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனையே அந்த ஒரு சின்ன வளைவு தான். ஹார்மோஸ் கேட்ஸ் பிளாக்ட், இந்தியா எல்பிஜி சப்ளை ஃபீல் தி ஷாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீட்டில் எல்பிஜி சிலிண்டர் ஸ்டாக் வச்சுருக்கீங்களா என்னன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைவேட்டில் வாங்கிடுறீங்களா இல்லை ஹெச்பி, பாரத், இந்தியன் நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அதில் டொமஸ்டிக்கில் நீங்கள் எது பெஸ்ட்டுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் எல்பிஜி சிலிண்டர் ப்ரைஸ் ஹைக் ஆகாமல் தட்டுப்பாடு எல்லாமே கிடைக்குதா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.